எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வந்து இந்த உலகத்தில் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனுஷங்களை விட. நம்ம இந்த உலகத்தில் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மனுஷங்க தான் அதிகமாக இருக்கீங்க. அந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து காஃபி குடிக்க போகிறேன். ரொம்ப தலைவலிக்குது. காஃபி யாருக்கெல்லாம் வேணும்? நினச்சி ரொம்ப இதாக இருக்குது காய்ஸ். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? காஃபி சூடாயிடுச்சா? இங்கே பால் வச்சிட்ருக்குறேன். ஓகே காய்ஸ், அதுக்கு குடிக்கலாம். பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா. எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஏதோ சரி, எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஃபீவராக இருக்குது, ஒரே வாமிட்டிங், ஃபீவர். சரியாக சாப்பிடவும் மாட்டேங்கிறா. ஏதோ போய்கிட்டு இருக்கு காய்ஸ். சாப்பாடு இனிமேல் தான் பண்ணணும். யாரெல்லாம் சாப்பிட வாரீங்க? நமக்கு தேவையானதை நம்ம தான் செய்யணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஓகே காய்ஸ், காஃபி குடிக்க வரீங்களா? பையன் இருக்கிறான். பையனுக்கு காஃபி வேணுமான்னு கேட்கணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் செல்லு இல்லாமல் இருக்கவே மாட்டேங்காங்க. செல்லை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் செல்லு தான் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. அது என்ன அடிக்ட்னே தெரியலை. எப்படி அதை நான் பையங்களை அதை மாற்றி கொண்டு போக போகிறேன்னு தெரியலை. அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இப்போ ஸ்கூல் ஆரம்பித்தோடனே பழையதெல்லாம் ரிவிஷன் பண்ணி பையங்களை கொண்டு போகணும். அதுவும் எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலை. படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தணும். ஒன்றும் தெரியலை. பாப்பாவுக்கும் தெரியலை, பையனுக்கும் தெரியலை. முதல்ல ரிவிஷன்லேருந்து பையங்களை கொண்டு வரணும். ஓடிட்டுருக்கு. சரி, நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிக்குவோம். எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தை எல்லாம் நல்லா பாருங்கள். ஹெல்த்து தான் முக்கியம். பாருங்கள், சுவர் இருந்தால் தான் வர முடியும். எல்லோரும் முதல்ல ஹெல்த்தை பாருங்கள். நல்லா உடம்பை பார்த்துக்கோ, நல்லது நடக்கும்.